ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அழகான வெட்டிவேர் மாலை தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் சொன்னாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி சுவாமி படங்களுக்கும் சரி, இல்லை சின்ன சின்ன சாமி சிலைகளாக இருந்தாலுமே அதுக்குமே நம்மளே வந்து அழகாக ஒரு வெட்டிவேர் மாலை வந்து நம்ம செய்யலாம். பொதுவாகவே இந்த வெட்டிவேரில் பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில தண்ணியில் போட்டும் குடிப்பாங்க. இன்னொன்று வந்து நம்ம பூஜை அறையில் வச்சுருந்தா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நல்ல ஒரு அதில் இருக்கக்கூடிய அந்த நறுமணம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நிறையா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டிவேர் மாலை வந்து சாமி படங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு சின்ன ஐடியா, குட்டி குட்டி சிலைகளுக்கு நம்ம எப்படி அழகாக ஒரு குட்டி மாலை வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அதாவது நம்மளோட நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் போய் கேட்டிங்கனாலே கிடைக்கும். சாதாரணமாக ஒரு 20 ரூபா பேக்கெட்டை வாங்கினீங்களே நிறையா சிலைகளுக்கு நீங்கள் வந்து அழகாக இந்த மாலை வந்து செய்யலாம். ஏன்னா நல்ல வாசனையாகவும் இருந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி மாலைகளை நீங்கள் வந்து கடையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரேட் வந்து ஜாஸ்தியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு நாம்ளே வந்து வீட்டில் அழகாக செஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு சின்ன சிலைக்கு தான் நான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சமாக வந்து வேர் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இதை வந்து கொஞ்சம் எந்த சைஸில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அப்படியே லென்த்தாக தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம மாலை எந்த அளவுக்கு வந்து கட்டி எடுக்க போகிறோமோ, இப்போ நம்ம பூ கட்டுறதுக்காக எடுப்போம் இல்லைங்களா, ஸோ இந்த அளவுக்கு சைஸ்க்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இனி அடுத்தடுத்து நம்ம கட் பண்ணக்கூடிய பீசஸும் இதே அளவில் வந்து நீங்கள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சின்ன சிலைக்கு தான் மாலை வந்து கட்ட போனால நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சுக்கலாம். நீ அடுத்து இதை வந்து நம்ம பூ கட்டுவோம் இல்லைங்களா, அதே மெத்தடில் வந்து நம்ம அதை கட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கு வந்து இப்போது நல்லா உள்ள நூல் வந்து 2ஆக திரித்து எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் வந்து நம்ம வச்சு கட்ட போகிறோம். ஸோ இந்த சைடில் கொஞ்சமாக நம்ம எக்ஸ்ட்ரா நூல் வந்து விட்டுடலாம். ஏன்னா நம்ம சாமி படங்களுக்கு மாலையாக போடணுன்னா இந்த சைடு வச்சு நம்ம கட்டிக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பூ கட்டுவோம் இல்லைங்களா, அதே மெத்தடில் ஸோ 2 முடி நல்லா டைட்டாக இறுக்கி போட்டுக்கோங்க. ஸோ இதே போல் அடுத்தடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து அந்த எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து நம்ம பூவாக கட்டி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பூ கட்டுற மாதிரி மேலேயும் கீழேயும் வச்சு நான் அந்த நார்மல் கட்டுக்கிறதுல எல்லாமே ஒரே சைடு வர மாதிரி நான் கட்டி எடுக்கிறேன். ஸோ 2-3 முடி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா வந்து உங்களுக்கு டைட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து அந்த குச்சியெல்லாம் முன்ன பின்ன இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நம்ம ஒரு பக்கமாகவே வச்சு நம்ம கட்டி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம குட்டி குட்டி சிலைகளுக்கு இப்படி இந்த மாதிரி நம்ம மாலையாக போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் நிறையா அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அழகாக கத்திரிக்கோலை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு ஈவனான ஷேப்புக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டா தான் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருந்த பீசஸ் எல்லாத்தையுமே நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஷேப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி லேஸ் ஏதாவது பீட்ஸ் வச்சு நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பிங்க் கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அந்த ஆல்ரெடி உள்ள நூல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து மறைச்ச மாதிரி நம்ம இதில் வச்சு ஒரு நாட் போட்டு தைச்சிடலாம். ஸோ இது போல் இந்த இடம் ஃபுல்லாக வர மாதிரி கவர் ஆகிற மாதிரி நம்ம அழகாக இதை வச்சு ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ நம்ம லேஸ் வச்சு நீட்டாக தைச்சாச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இதுவே வந்து ஒரு குட்டியாக ஒரு அழகான ஒரு ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு.
டெக்கரேட் பண்ணுறதுங்கிறது நம்மளோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அதிகமாக நம்ம இதில் ஏதாவது பீட்ஸு இல்லை எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வச்சு நம்ம கோர்த்து கூட குட்டி குட்டி சிலைகளுக்கு அழகாக இந்த மாதிரி வெட்டிவேர் மாலை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இது வீட்டில் வந்து ஹேங்கிங்காக கூட நீங்கள் கட்டி தொங்க விடலாம். அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது கூட அழகாக வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு தைச்சும் போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மாலை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை ஃபுல்லாக வந்து பீட்ஸ் வச்சு தைச்சிட்டு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அழகான குட்டி வெட்டிவேர் மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்திங்கன்னா பீட்ஸ் ஃபுல்லாகவே வச்சு அந்த லேஸில் வந்து தைச்சிட்டேன். ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து இந்த வெற்றிவேரோட மாலையாக நம்ம சாமி படங்களுக்கு போடும்போது பூஜை அறையிலே நல்ல ஒரு வாசனை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குட்டி விநாயகர் சிலைக்கு நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த அந்த குட்டி விநாயகர் சிலைக்கு தான் வந்து நான் அந்த வெட்டிவேர் மாலை வந்து போட்டிருக்கேன். ஸோ இதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி சிலைகளுக்கு நம்ம அழகாக வந்து மாலை வந்து இந்த மாதிரி வெட்டிவேரை வச்சு நம்ம கட்டி போடலாம். இன்னும் பெரிய மாலையும் கூட நம்ம கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் எப்படி பெரிய சிலைகளுக்கு நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய அந்த பெரிய மாலையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரியே கட்டுறது அப்படிங்கிறது நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.